மர்மங்கள் நிறைஞ்ச மரணத்தீவுன்னு சொல்லப்படுற இந்த தீவு பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பிரேசில் கடற்பகுதியில் இருக்க இல்ஹாடி கொய்மாடா கிராண்டிங்கிற இந்த தீவில் தான் அதிகமான மர்மங்கள் நிறைஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா சாவோ பாவுலோங்கிற மாநிலத்துக்குட்பட்ட பகுதியில் தான் இந்த தீவு அமைஞ்சிருக்கு. இந்த தீவு கொடிய நச்சுத்தன்மை வாய்ந்த பாம்புகள் வாழும் இடமாக திகழ்து. இந்த தீவை ஸ்னேக் ஐஸ்லாண்டுன்னு கூட சொல்கிறாங்க. அதாவது இந்த தீவில் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பாம்பு வீதத்தில் இந்த தீவு மொத்தத்தில் 4 லட்சத்துக்கும் மேலே பாம்புகள் இருக்குது. ரொம்பவே தனித்துவமான பாம்பான கோல்டன் லேண்ட்ஸ்கேப் பாம்பு இந்த தீவில் தான் அதிகமாக காணப்படுது. இந்த வகை பாம்பை இந்த தீவை தவிர உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த லேண்ட்ஸ்கேப் பாம்பு 70 சென்டிமீட்டர் வரையும் வளரக்கூடியது. இந்த பாம்பு இல்ஹா தீவோட அடையாளமாகவே அறியப்படுது. லேண்ட்ஸ்கேப் பாம்போட எண்ணிக்கை இந்த தீவில் 4000க்கும் மேலே இருக்குன்னு சொல்லப்படுது. இடப்பெயர்ச்சிக்காக வரும் பறவைகள் தான் இந்த தீவில் உள்ள பாம்புகளுக்கு இரையாக அமைது. இந்த தீவு அதிகமான பாறைகள் காணப்படுறதுனாலையும் அளவுக்கு அதிகமான வெப்பமண்டல பகுதியாக இருப்பதுனாலையும் தான் இங்கே மனிதர்களோ வேறு எந்த பாலூட்டி இனமோ வாழ தகுந்த சூழ்நிலை இல்லாமல் இருக்குது. இந்த பாம்புகளை கொல்லவோ வேட்டையாடவோ எந்த உயிரினமும் இல்லாத காரணத்தால் இந்த தீவில் அதிகமாக பாம்புகள் காணப்படுது. இந்த தீவில் உள்ள பாம்புகளோட விஷம் ரொம்பவே கடுமையாக இருக்கும். அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா லேண்ட்ஸ்கேப் பாம்போட விஷம் வித்தின் செகண்டில் நம்ம உடலில் உள்ள தசைப்பகுதியவே செயலிழக்க வச்சிரும். லேண்ட்ஸ்கேப் பாம்பு மனுஷனை கடிச்சா கடிப்பட்ட பகுதி அழுகிடும். மேலும் ஒரு சில நிமிஷத்துலேயே சிறுநீரகம் செயலிழந்து மூளையில் இரத்த கசிவு உருவாகி மரணம் ஏற்படும்னு சொல்லப்படுது. பிரேசில் கவர்மெண்ட்டால் மனிதர்கள் நுழைய தடை விதிக்கப்பட்ட இந்த பகுதியில் ஒரு சில காரணத்துக்காக ஆர்மி பீப்புள்ஸ் மட்டும் இந்த தீவுக்குள்ளே போக அனுமதிக்கப்படுறாங்க. இந்த தீவு பார்ப்பதற்கு கண்கவரும் வகையில் இருக்கனால இந்த தீவுக்குள்ளே போய் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை சில மக்களுக்கு தூண்டுதுன்னு சொல்கிறாங்க. இந்த தீவை பற்றி தெரியாமலே உள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா இந்த தீவில் இருந்து தப்பிக்கிறதோ வெளியே வரதோ நடக்காத காரியம். அழகில் தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பேர் இந்த தீவுக்கு பொருந்தும். யாரெல்லாம் இந்த தீவு பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. டாடா, பை பை.